எப்பவுமே அவளுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த சாண்ட் கிளாக்கை திருப்பி வச்சா நான் வருவேன்னு அவ நம்புவா. இப்போ அவ வரணும்னு இந்த சாண்ட் கிளாக்கை நான் திருப்பி வைக்கிறேன். இதுல மேல இருக்க மணல் முழுசா கீழே வந்து சேர்றதுக்குள்ள பார்வதி என்கிட்ட வந்து சேரணும். அப்படி வரலனா பார்வதி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. சின்னையா வேற இருக்காரே, நான் எப்படி வெளியே வருது? மணல் காலி ஆகிறதுக்குள்ள நான் பெரிய முன்னாடி போய் நிக்கணுமே. அப்படி இல்லைன்னா பெரிய சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்றது? பெரியய்யா, ஷாம், அண்ணி ரூம்குள்ள தான் இருந்திருக்காங்க. ஆமா, ப்ரோ ரூம்குள்ள அண்ணி எப்படி? அத நான் சொல்றேன், வா. ஷாம், அப்பா, நமக்கு இந்த சீன்ல வேலை முடிஞ்சு, வா. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க பெரியய்யா? நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? சரி, நான் வந்து பார்க்கும்போது நீ ரூம்ல இல்லையே, எங்க போயிருந்த? எப்போ உள்ள வந்த? மித்ராவை பத்தின உண்மைய இப்ப பெரியய்யா கிட்ட சொன்னா நிறைய பிரச்சனை வரும். டான்ஸ் போட்டியில இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் வீணா பழி சொல்றேன்னு பேர் வரும். அதனால போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லிக்கலாம். என்னாச்சு? ஏன் ரூமை விட்டு வெளியே போன? அது வந்து பெரியய்யா, ஐயாக்கு ஏசி ஒத்துக்காம மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு என் உள்ளுணர்வு சொல்லுச்சு. ஐயா உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் வெளியே போய் மெயின் ஆஃப் பண்ணிட்டேன். உன் மனசு சொன்னது ரொம்ப கரெக்ட் தான். அப்பாவுக்கு உண்மையிலேயே ஏசியால ஆபத்து வந்துச்சு. நீ மெயின் ஆஃப் பண்ணதால தான் அப்பா உயிர் பழிச்சாரு. சரி, அதுக்கப்புறம் நீ உள்ள வராம எங்க போன? நான் மெயின் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது நீங்க, அம்மா, சின்னையா, நீங்க எல்லாரும் உள்ள வந்தீங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தீங்களா, என்னால உள்ள வரவே முடியல. நான் அப்புறம் ஸ்டோர் ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா உங்க கூட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் பெரியய்யா. ஆனா எங்க அப்பா இருந்ததால உங்களை கூப்பிட முடியல. எப்படியோ மேல இருந்த மணல் கீழே வந்து சேர்றதுக்குள்ள நீ திரும்ப வந்து என்கிட்ட சேர்ந்துட்டா. இல்லைன்னா இன்னொரு தடவை உங்க வாயில இருந்து அப்படி சொல்லாதீங்க மாமா.
கிட்ட விளையாடுது. ஜெயிக்க போறது விதியா இல்ல நானா? பாத்துடலாம். ஜூஸ் எடுத்துக்கோங்கம்மா. எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். நான் வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் மித்ரா வரல. நான் வெயிட் பண்றத மித்ரா கிட்ட சொன்னீங்களா இல்லையா? நீங்க வந்த உடனே சொல்லிட்டமா. அப்புறம் மித்ரா இப்படி பொறுப்பில்லாம இருக்கா? ச்சே. சரி நீங்க போங்க. நில்லு. என்ன கொண்டு வந்த ஜூஸை கொடுக்காம எடுத்துட்டு போற? கொண்டு வந்து கொடுத்தமா, அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக எடுத்துட்டு போயிடுவியா? குடு, நான் குடிக்கிறேன். ஜூஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அத்தை, அதான் குடிக்கிறேன். தலை எழுத்துடி, உன்னால திருத்தவே முடியாது. வாங்க. ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? பிராக்டிஸ் ஆரம்பிக்க வேண்டியதானே? மித்ரா வந்தாதானே ஆரம்பிக்க முடியும். ஏய் அம்மா, மாஸ்டர் வந்திருக்காங்கன்னு மித்ரா கிட்ட சொன்னியா இல்லையா? நான் அப்பவே சொல்லிட்டமா, அவங்க ரூம்ல போன்ல பேசிட்டு இருக்காங்க. போன்ல பேசிட்டு இருக்காளா? வர வர அவளுக்கு பொறுப்பே இல்லாம போச்சு. இப்படியே போனா அந்த சமையல்காரி கிட்ட தோத்துட்டு நிக்க வேண்டியதா. எருமை சி பாபி. இவளை என்ன பண்றது? கொஞ்ச நேரம் உட்கார முடியாது, உடனே இறங்கி வந்துருவான். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன அது, இன்னும் பிராக்டிஸ் ஆரம்பிக்கலையா? அது வந்து மித்ரா யார வச்சு ஆரம்பிக்கிறது? கத்து குடுக்கற வாத்தியார் வந்து 4 மணி நேரம் ஆச்சு. கத்துக்க வேண்டிய மித்ரா இன்னும் வரலல்ல. அப்புறம் அவங்க யாருக்கு சொல்லி கொடுப்பாங்க? இந்த போட்டியோட சீரியஸ்னஸ் என்ன, இதுல பந்தயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுப்பா நடந்துக்கணும். இது இன்னைக்கு மட்டும் இல்ல, தினமும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. மாஸ்டர் மணிக்கணக்கா காக்க வச்சுட்டு அவ போன்ல பேசுறதையே முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா பார்வதி வீட்ல பிராக்டிஸ் பண்ண நடக்காதுன்னு சொல்லி காஞ்சிபுரத்துல டான்ஸ் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு வந்திருக்கா ஆதி. மித்ரா இப்படி பொறுப்பே இல்லாம பிராக்டிஸ்க்கு நேரம் ஒதுக்காம மாஸ்டர் காக்க வச்சுட்டு போன்லயே பேசிட்டு இருந்தான்னா அப்புறம் வெற்றி அவளை காக்க வச்சுட்டு பார்வதி கிட்ட போயிடும். மித்ரா எங்க? அத்தை, அவங்க ரூம்ல போன் பேசிட்டு இருக்காங்க அத்தை. மித்ரா! ஆண்டி, அச்சோ, ஏய் என்ன ஆண்டி கூப்பிடுறாங்க. நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன், சரியா? பை 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 பை. மாஸ்டர், மித்ரா ஒழுங்கா பிராக்டிஸ் பண்றாளா இல்ல தினமும் இப்படிதான் நடக்குதா? எதுவா இருந்தாலும் உண்மையை தயங்காம சொல்லுங்க. நடக்க போற இந்த போட்டியில என்னோட கௌரவம் அடங்கி இருக்கு. ஏன் கௌரவம் காப்பாத்தப்படணும்னா மித்ரா தான் ஜெயிக்கணும். நீங்க நினைக்கிறது நடக்கணும்னா அதுக்கு மித்ரா இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும்.
பாத்தியா? மித்ரா டான்ஸ் ஆடி அந்த வீடியோ எடுத்து எனக்கு சவால் விடுற மாதிரி அமைச்சிருக்கா. ரொம்ப நல்லா ஆடுறாங்கல்ல. இதே மாதிரி என்னால டான்ஸ் பண்ண முடியுமா மாமா? அவளை விட உன்னால நல்லா ஆட முடியும். உன்கிட்ட திறமை இருக்கு பொட்டாட்டி. இதெல்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத. சரி, நீ சிரமம் பார்க்காம பிராக்டிஸ் பண்ணு. ம் சரிங்க மாமா, நீங்க சொல்றபடியே செய்றேன். ஓகே, நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணு. இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன். ம் சரிங்க மாமா. மித்ரா அனுப்பின வீடியோவை எனக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புறீங்களா மாமா? அதை பார்த்து நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். சரி. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ம் நான் வர வரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணு. ம் சரிங்க மாமா. வரேன். ம் அத்தை பெரியத்த வராங்க. வந்தாச்சா? அக்கா கூட ரெடியா வந்துட்டாங்க. இந்த மித்ரா இன்னும் ரெடியாக மெனடி பண்ணிட்டு இருக்கா. உமா, மித்ரா இன்னும் ரெடியாகி வரலையா? இல்ல அத்தை. அத்தை நான் போய் பார்த்துட்டு வரேன். அத்தை மித்ராக்கா வந்துட்டு இருக்காங்க அத்தை. குட் மார்னிங் ஆண்டி. ஆதி, நான் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். நீ என் கூட கோவிலுக்கு வாயேன். இல்ல, நீங்க பொதுவா சாமி கும்பிட போறீங்களா? இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டியில ஜெயிக்கணுன்றதுக்கு போறீங்களா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? மித்ரா ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு தான் நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். உன் பங்குக்கு நீ வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கோ. அதுக்கு அவசியம் இல்லம்மா. எப்பவும் நான் தோக்கணும்னு நீங்க வேண்டிக்க மாட்டீங்க. அதுவே நான் ஜெயிச்ச மாதிரி தான். என்ன சொல்ற ஆதி? அப்போ இந்த போட்டியில மித்ரா பார்வதி 2 பேரும் ஜெயிப்பாங்கங்கறியா? முடிவை கடவுள் பார்த்து பரிச்சித்தி. நம்ம அது என்னன்னு மேடையில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆண்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. காட் பிளஸ் யூ. நல்லா இரு. எழுந்துரு. ஆல் தி பெஸ்ட். நான் கோவிலுக்கு போயிட்டு ஆடிட்டோரியம் வந்துடுறேன். சரிங்க ஆண்டி. போலாமா சிந்து? சரிங்க ஆண்டி, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மாமா இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்கிருந்து எப்படி வெளியே போறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி இரு, காலைல யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன்.
மாமா எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஆ, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும், எடுத்துட்டு வரியா? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? நான் போய் எடுத்துட்டு வரேன் மாமா. ஏய் பாத்துடி. ஆமா உன்னை எது கூப்பிட்டா? மாமா குடிக்க தண்ணி கேட்டார் அத்தை. மாமா 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 தேங்க்யூமா. என்ன மாமா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? உங்களுக்காக இது கூட நான் பண்ண மாட்டேனா? வேற என்ன வேணும் சொல்லுங்க மாமா. அப்பயே சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு ஒரு டீ வேணும், எடுத்துட்டு வரியா? சரிங்க மாமா. மாமா ஸ்பெஷல் டீயா புதினா டீயா? புதினா டீ வரையா? இல்ல சாதா டீ போதும். சரிங்க மாமா. மாமா மாமா உங்களுக்காக நானே போட்ட டீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பெரிய டீ. சூப்பரா இருக்குமா? மாமாவுக்கு டேஸ்டே இல்ல. தேங்க்ஸ் மாமா. எனக்காக இன்னொரு வேலை செய்றியா? சொல்லுங்க மாமா. இந்த டவலை மொட்டை மாடியில் போய் காய போட்டுரு. சரிங்க மாமா. நில்லு. எனக்கு ஒரு டீ கொண்டு வா. சரியாத்தா. உமா இங்க வா. என்னத்த? இதுக்கு முன்னாடி நீ கீழே வந்தல்ல? ஆமா நான் தான் இறங்கி வரேன். இல்லடி, அப்ப இதுக்கு முன்னாடி இதே மாதிரி புடவை கட்டி இறங்கி வந்தது அதுவும் நான் தான். அடிச்சி எல்லாத்துக்கும் நான் தான் சொல்லாத. அப்ப இதுக்கு முன்னாடி நான் டீ கேட்டப்போ சரி கொண்டு வரேன்னு சொன்னது நீதானா? ஐயோ அத்தை, நீங்க எப்ப என்ன டீ கேட்டீங்க? நான் எப்ப கொண்டு வரேன்னு சொன்னேன்? உமா நீ என்ன சொல்ற? ஆதி மாமாக்கு டீ கொண்டு போய் கொடுத்தேன். மாமா டவல மொட்டை மடையில காய போட சொன்னாரு.
டவல மொட்டை மாடியில காய போட்டுட்டு இப்பதான் கீழே இறங்கி வரேன் அத்தை. மித்ரா வந்துட்டியா? காஞ்சிபுரத்துல இருந்து பார்வதியே வந்துட்டா. நீ இன்னும் வரலையே, உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். ஓகே சரி வா போலாம். சரி. அத்தை, நான் ஆதி மாமா கார்ல வரும்போது காருக்குள்ள நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துச்சு. அத மாமா கிட்ட கேட்டப்போ அது கார்ல அடிக்கிற பர்ஃப்யூம் ஸ்மெல்னு சொன்னாரு. ஆனா பார்வதி வரும்போது அதே பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்தது அத்தை. எனக்கு என்னமோ பார்வதி ஆதி மாமா கார்ல தான் வந்திருப்பாளோன்னு குழப்பமா இருக்கு. குழப்பெல்லாம் வேணாடி, அவ கண்டிப்பா உன் கூட கார்ல தான் வந்திருக்கா. என்னத்த சொல்றீங்க? உமா, இத்தனை நாளா நீ அவளை கார்டன்ல பார்த்த, ஹால்ல பார்த்த, ஆதி ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது, அவ காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூலுக்குலாம் போகல, ஆதி ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தப்பெல்லாம் உன்னை லூசு முட்டாள்னு சொல்லிட்டு இருந்த பாரு. நீ முட்டாள் இல்லடி, அந்த ஆதி தான் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி வச்சிருந்திருக்கான். அந்த சமையல்காரிய டான்ஸ் ஸ்கூல்ல காஞ்சிபுரத்துல கொண்டு போய் சேர்த்ததா சொல்லிட்டு அவளை ரூம்குள்ளேயே வச்சிருந்திருக்கான். இன்னைக்குதான் உனக்கு தெரியாம உன்னையே யூஸ் பண்ணி அவளை ரூம்குள்ள இருந்து வெளியே அனுப்பி வச்சிருக்கான். என்னத்த கரெக்டா நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா என்ன நடந்திருக்கும்னு தெளிவா தெரியுது உமா. இத்தனை நாளா உன்னை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விடுறவன் இப்ப கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை சொன்னானே, எதுக்குன்னு நினைக்கிற? அந்த சமையல்காரிய ரூமை விட்டு பத்திரமா கூட்டிட்டு போறதுக்கு தான். உன்ன மாதிரியே அவளுக்கு புடவைய கட்டி உன்ன மாடிக்கு அனுப்பிட்டு அவளை ரூமை விட்டு வெளியே அனுப்பி வச்சிருக்கான். நானும் அதை கவனிக்காம இருந்திருக்கேன் பாரு. அப்ப பார்வதி என்கிட்ட காஞ்சிபுரத்துல இருந்து வந்தேன்னு சொன்னது பச்சை பொய். ஆதி உன்னை வாண்டடா அவன் கார்ல கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே அந்த சமையல்காரி காஞ்சிபுரத்துல இருந்து தான் வந்தான்னு உன்னை சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு தான். அத்தை, இது சும்மா விடக்கூடாது, உடனே பெரியத்துக்கிட்ட சொல்லணும். ஆமா, அவகிட்ட போய் சொன்னோம்னா சாட்சி இருக்கா ஆதாரம் இருக்கான்னு நம்மளையே திருப்பி கேள்வி கேட்பா. இதெல்லாம் சரியா வராது. நம்மள முட்டாளாக்கணும், ஆதிய முட்டாளாக்கணும்னா அந்த சமையல்காரி இந்த போட்டியில தோக்கணும். ஆமா அத்தை, அதுக்கு நாம என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு சொல்றேன், வா. குருஜி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஆதிக்கடவுர் பரம்பரையோட மூத்த மருமகளை போட்டி மூலமா தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. நடக்க போற இந்த போட்டியில ஜெயிக்க போற பொண்ணுதான் என்னோட மூத்த மருமக. ஏற்கனவே நடந்த 2 போட்டியில பார்வதி, மித்ரா 2 பேரும் ஆளுக்கு ஒரு போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இறுதி போட்டியில யார் ஜெயிப்பாங்க, என்ன நடக்குமோன்னு என் மனசுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பலாயிரம் கோடி பிசினஸ் பேசும்போது கூட என் மனசுல இப்படி ஒரு குழப்பமோ கலக்கமோ ஏற்பட்டதே இல்ல. முதல் தடவையா என் மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்திருக்கு. இந்த இறுதி போட்டியில நான் ஏற்கனவே என் மூத்த மருமகளா முடிவு பண்ணிருக்கிற மித்ரா தான் ஜெயிக்கணும். என் மனசுல இருக்கிற குழப்பம் தீர மித்ரா ஜெயிப்பாளா மாட்டாளான்னு அம்மன் கிட்ட பூ போட்டு பார்க்கலாம் குருஜி. இந்த இறுதி போட்டியில மொத்தம் 5 பேர் கலந்துக்குவாங்க. அந்த 5 பேர்ல உங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு நீங்க யார் நினைக்கிறீங்களோ அவங்கள அந்த அம்மன் ஜெயிக்க வச்சான்னா மஞ்சள் பூ வரும், இல்லன்னா சிகப்பு பூ வரும். பாத்துடலாமாம்மா? உடனே பாத்துடலாம் குருஜி. சரிம்மா. மாடி இத பாருமா, சாமந்தி பூ கொஞ்சம், ரோஜா பூ கொஞ்சம், ரெண்டையும் ஒரு காகிதத்துல மடிச்சு எடுத்துட்டு வாமா. ஓகே குருஜி. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு பொருத்தமான பொண்ண, மங்களத்தை உண்டாக்குற பொண்ணு போட்டியில ஜெயிப்பான்னா மங்களத்துக்கு அடையாளமான சாமந்தி பூ வரும். இந்த பூக்களை அம்மன் காலடியில வச்சு நீங்களே உங்க கையால எடுத்து முடிவை தெரிஞ்சுக்கோங்கம்மா.
ம் சரிங்க குருஜி. வணக்கம்மா. வணக்கம். சாமி, இந்த பூவை அம்மன் பாதத்துல வச்சு கொடுங்க. சரிங்கம்மா. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே கர்ப்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கால் பண்ணி கேளு. எஸ் மேடம். ஓகே. மேடம், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கா மேடம். மித்ரா மேடம் டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்களாம். பார்வதி அடுத்து டான்ஸ் ஆட போறாங்களா மேடம்? நான் இப்ப பூஜையில உட்கார போறேன். ஓகே. எந்த இம்பார்ட்டன்ட் கால் வந்தாலும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே மேடம். பலாயிரம் கோடி பிசினஸ் பேசும்போது கூட என் மனசுல இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டதில்ல. இன்னைக்கு என்னமோ தெரியல, மனசுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு கலக்கம். அதனாலதான் நான் இன்னும் போட்டி நடக்கிற இடத்துக்கே போகல. போட்டியோட முடிவு எப்படி அமையுமோன்னு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இப்ப நான் ஏத்தி இருக்கிற இந்த விளக்கு நான் பூஜையை முடிக்கிற வரைக்கும் நின்னு எரியணும். விளக்கு அணையாம நின்னு எரிஞ்சா மித்ராதான் போட்டியில ஜெயிப்பா. மித்ராதான் என் மூத்த மருமக. మంజుల సింజిని చతుల హాస్య వినోదవ శంకర